Hello everyone, I am Mehtab Manzoor, founder of Manhas Hampers and Plate Decor and also lifestyle vlogging பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி ஒரு ஆண்டர்பிரினர் ஆனேன் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃபே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 10 to 15 டேஸ்லேயே நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது மேரேஜ் லைஃப்பில். லைக் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இல்லை, பட் ஸ்டில் இன்லாஸ் கிட்ட அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனால ஒரு 15 டேஸ்லேயே நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டேன். என்னை வந்துட்டு ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப சிக் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 to 4 months ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நான் தூங்கிட்டே தான் இருந்திருக்கேன். நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தான் என்னை தூங்க வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கூட தூக்கமே வராது. நீங்கள் என்ன 24 hours முடிச்சுட்டு இருக்க சொன்னீங்கனாலும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தது அப்போது. ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ளாரியே எனக்கு ஒரு 1.5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தான் ரேஹான். ஸோ அப்போது தான் ஒரு ஓகே நல்ல ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட மேரேஜில் 1லேருந்து ஒரு 2 years வரைக்குமே சின்ன சின்ன அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. எனக்கு ஸ்டில் இது வரைக்குமே ஞாபகம் இல்லை. அப்போது வந்து என் கூட இருந்தது என் ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, இவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. ஏன்னா என்னோட அந்த ஹாப்பியஸ்ட் பார்ட்டே நான் மறந்துட்டேன். எனக்கு இன்ன வரைக்குமே அது ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி அவங்களாம் சொல்லும் போது தான் தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் இருந்திருக்கேன். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கை குழந்தைய வச்சுட்டு நான் இருக்கிறது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன். நான் இப்போ இதெல்லாம் சொல்லும் போது கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் ஸ்டில் அந்த ட்ராமா வந்துட்டு த்ரூ அவுட் அந்த டே ஃபுல்லாக அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஈவன் லிட்ரலி என்னோட ஃபேமிலி ஆகட்டும், என்னோட இன்லாஸ் சைட் ஆகட்டும், தே மேட் ஃபன் அவுட் ஆஃப் மீ. என்ன இவ்வளோ வியர்டாக பண்ணுறா, அது எப்படி திடீர்னு மறந்து போகும் அப்படின்னு என் மூஞ்சிக்கு நேராக பேசியிருக்காங்க, என் பின்னாடி பேசியிருக்காங்க, பேக் பைட்டிங்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. நான் நிறையா வந்துட்டு கேட்டிருக்கேன். அதெல்லாம் யோசிக்கும் போது நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி கடந்து போக என்னால் முடியல. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னா டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற கேரக்டரே நான் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா ஏன் எனக்கு அது நடந்துச்சு, ஏன் நம்மளுக்கு மட்டும் அது நடக்குது அப்படின்னு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குவேன். அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், ஆங்கர் இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு. அது ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது, ஏன் நான் நினச்ச லைஃப் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ த்ரூ அவுட் இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டார். இந்த மாதிரி எனக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வரும்போது, என்ன ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் போது சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு மாற்றி டேப்லெட்ஸு, தெரப்பி செஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 years இதுலேயே எனக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை ஓவர் கம் பண்ண தெரியாமல் ஐ ஸ்டார்டட் மை யூடியூப் ஜர்னி. பிகாஸ் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஷூட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பேஷனாகவே இருக்கும். அதனால நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் நான் அந்த டயர்டாக இருக்கிற டைம் இல்லாமல் அது கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லாவே ஹிட் ஆச்சு, மில்லியன் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹோம் ஆர்கனைசேஷன்லாம் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதில் எனக்கு நல்லாவே ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிடுச்சு யூடியூப்பில். ஸோ இது எல்லாமே இன்ஸ்டாலையும் வந்துட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு அதுலேயுமே ரெவன்யூ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பாட்ரா தான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அமௌண்ட்டே வாங்கினதில்லை. எனக்கு ஒரு 50K ஃபாலோவர்ஸ் வர வரைக்குமே நான் அமௌண்ட்டே யார்கிட்டையும் வாங்கினதில்லை. ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொலாபரேஷன் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அது என்னை வந்துட்டு ரொம்பவே இன் அண்ட் அரௌண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ளார என்னை வந்துட்டு ரொம்பவே ஒரு பாப்புலராக ஃபேமஸாக வந்துட்டு ஆக்குச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்றனால. ஸோ நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் 50K ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பெய்ட் கொலாபரேஷன்ஸ் கூட ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இவ்வளோ பே பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சின்னதாக சப்போர்ட் கிடைக்குமே, ஒரு நானும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமேன்றதுக்காக தான் இது நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நல்லாவே போச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரே போயிட்டு இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி சைடில் அண்ட் சுற்றி இருக்கவங்க சைடில். ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயா போகிறோம் அப்படின்னாலும் நீ அந்த வீடியோ போட்ட தானே, நீ இந்த வீடியோ போட்ட தானே, எதுக்கு அப்படி போடுற அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து காமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. பட் அது எப்படி அவங்க வந்துட்டு நம்மளை
டார்கெட் பண்ணி ஒரு குத்துற மாதிரி பேசுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. எங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க, பின்னாடியும் பேசியிருக்காங்க. பெருசாக சப்போர்ட்டுன்றதே கிடையாது. வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் எதுக்கு இது பண்ணுற அதை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இது சொல்லும் போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படி தான் தெரியும். பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ அவங்க ஹார்ஷாக பேசியிருப்பாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெருசாக மரியாதையே இருக்காது. ஸோ அதெல்லாமே கடந்து தான் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு என்னோட சக்ஸஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வச்சுருக்கேன். அதை நோக்கி நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக பேபி ஸ்டெப்ஸாக போயிட்டே தான் இருந்தேன். வெளியில் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், பட் ஸ்டில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டி, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ கோவம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் இல்லைன்னா நிஜமா சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் வந்து வெளியில் வந்து இவ்வளோ பண்ணியிருப்பேனா, என்னோட சக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கூட நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது. எது நடந்தாலும் நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு வேர்ட் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஈவன் நான் டயர்டாகி ஃபீல் பண்ணி உட்காந்தாலுமே புஷ் பண்ணுவார் என்னை ரொம்ப. நீ பண்ணு, இப்படி இருக்காத, இண்டிபெண்ட்டாக இரு, நீ வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. பட் உனக்கு வந்துட்டு நாளைக்கு சொசைட்டியில் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா ஒன்று 4 பேர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அதை நான் பார்க்கணும், நான் வந்து பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்துட்டு ஒரு நாள் சொன்னார். ஸோ அதுலேருந்து தான் என்னோட இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்மளே எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சேன். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசித்தேன். பட் என்னோட பேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறது பிடிக்கும். நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஹேண்ட்மேடாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாமே யோசிச்சது எல்லாமே ஒரு 2 நாளில் தான். ஸோ என்னோட பிராண்ட் மன்ஹா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண பிராண்டே கிடையாது. திடீர்னு எந்திரிச்சு நான் வந்து கிஃப்டிங் பண்ண போகிறேன், நான் ஹேம்பர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது வரும், க்ரியேட்டிவிட்டியாக எதாவது பண்ணலாம், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து திருன்னு முழிச்சாரு. என்ன சொல்கிற, திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டார். இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, எனக்கு என் கையில் என்ன இருக்கோ அதை நான் போட்டு நான் ரெடி பண்ணுறேன், சும்மா கொஞ்சம் கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வாங்குறேன், என்னோட ஐடியாஸை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ஃபோட்டோஸாக எடுத்து போடுறேன், வாங்குறவங்க வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இது பேசின உடனே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் மன்ஹா. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து பேபி கேர்ள் பிறந்தா மன்ஹான் பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் மெஹத்தாப் அண்ட் மன்சூர், ஸோ 2 நேமோட பிளெண்ட் தான் வந்துட்டு மன்ஹா. ஸோ மன்ஹா ஹேம்பர் அப்படின்னு போட்டால் ரொம்ப நார்மலாக இருக்குமே அப்படின்றதுக்காக மன்ஹாஸ்ன்னு போட்டோம். எஸ் வந்து காமனாக இருந்துச்சு. ஸோ இசட் போட்டு மன்ஹாஸ் ஹேம்பர்னு சொன்னோன்னே ஸோ அது வந்து என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அந்த நேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு 2 டேஸில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி Jan 1, 2023 வந்துட்டு என்னோட பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த நேம் ஆஃப் மன்ஹாஸ் ஹேம்பர்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு 2 to 3 டேஸில் 2000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. இந்த சப்போர்ட் எதனால எடுத்தோடனே ஹியூஜாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் பேஜ், என்னோட லைஃப் ஸ்டைல் விளாகிங் பேஜ்ல இருந்து தான். ஸோ அதில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணி இதில் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய எனக்கு வந்துச்சு. அதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸும் வந்துச்சு. வித்தின் 2 டேஸில் எனக்கு வந்து 2 to 3 ஆர்டர்ஸ் வந்துச்சு. அப்போது எனக்கு அது ரொம்பவே ஹியூஜாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் பேக் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி என்னால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்மளை நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ இத்தனை வருஷமாக நம்ம ஒரு 2 to 3 இயர்ஸாக கான்டென்ட் கிரியேஷன் பண்ணதில் ரொம்பவே தெளிவாக நம்மளோட எத்திக்கலாக பண்ணது எல்லாமே ரொம்பவே நல்ல பலன் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இந்த டேஸ்ல சொல்றேன். பிகாஸ் நிறைய பேர் பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ எதுல வாங்குறது அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு வந்து மைண்ட்ல டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம எடுத்த உடனே எனக்கு அந்த ஒரு செகண்ட் டேவே 3 ஆர்டர் வந்ததுல எனக்கு ரொம்பவே என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆர்டர்ஸ் முடிச்ச உடனே அதை வந்து நான் வீடியோவா போட்டேன். அந்த வீடியோவா போட்டது வந்து அதுல இருந்து ஒரு 4 to 5 ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த வீடியோ போடும்போது இன்னும் அப்படியே வந்துட்டு ஜென்ரேட் ஆச்சு. இப்போ வரைக்குமே என்ன நிறைய பேர் கேட்கறது, ஸோ எப்படி வந்து இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறீங்க. எப்படி வந்து நீங்க பீப்புள் அப்ரோச் பண்றீங்க, கிளைண்ட்ஸ் எப்படி வந்துட்டு அட்ராக்ட் பண்றீங்க, நீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ன வரைக்குமே எனக்கு டெய்லி டிஎம்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும் நம்ம
பிஸ்னஸ் பேஜில். ஸோ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, எடுத்த உடனே நிறைய ப்ராடக்ட்ஸை காமிக்காமல், எடுத்த உடனே நிறைய பேஜில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நான் பண்ணேன் அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ணாமல், எனக்கு என்ன வருதோ, ஒரு ஆர்டர் இருந்தாலும் சரி 2 ஆர்டர் இருந்தாலும் சரி, என்ன வருதோ அதை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட வாய்ஸ் ஓவரில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நல்ல ரீச் இருந்தது. ஸோ 1-2 ஆர்டர்ல இருந்து தான் இன்னைக்கு வந்துட்டு 100 to 200 ஆர்டர்ஸ் பெர் வீக் போகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கோம். நிறைய பேர் அந்த டைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்கு மேலே ஹேம்பர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வேற பெரிய பெரிய பேஜஸ் இருக்கும் இல்லையா, அதில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதில் போய் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றது என் மைண்டில் நான் அப்படியே ஒரு நங்கூர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே யாரோட ஒர்க்குமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி போடவே கூடாது அப்படின்றது என்னோட எத்திக்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்டேயும் நான் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பிஸ்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உடன் பாஸ்கெட்ஸ் வந்து ஹேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ தான் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நம்ம கிட்ட எல்லாருமே ரீசெலர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க, எம்டி பாஸ்கெட்ஸாகவும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹேம்பர்ஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே சடனாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நாங்கள் பிரைட் சைட்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு வந்து சீர் பிளேட்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. சீர் பிளேட்னா நான் சின்ன வயசில் பார்த்த வரைக்குமே ஜஸ்ட் ஒரு பிளேட் வச்சு ரேப் பண்ணி தருவாங்க, அதுவே வந்துட்டு அப்போ பெரிய விஷயம். ஸோ இது இப்போல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு டீப்பாக பார்த்ததில்ல. அது ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இல்லைனால அதை நான் டீப்பாக பார்த்ததில்ல. கேட்டாங்க, திங்ஸ் எல்லாமே நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம், பிளேட்ஸ் கூட நாங்களே கொடுத்துறோம், நீங்கள் எங்களுக்கு டெக்கோர் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அது ஒரு ஹிந்து வெட்டிங், அது ஒரு கொங்கு ஸ்டைலில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொங்கு ஸ்டைல்லாம் என்னன்னு கூட தெரியாது, அது எங்கே பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும். ஒரு சில இது வந்து ட்ரா பண்ணி காமிச்சாங்க, இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துட்டு ஒரு 12 ஹவர்ஸில் அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். அங்கேருந்து தான் என்னோட பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 5 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அதுல இருந்து என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த வீடியோ கேட்டு பல பேர் வந்துட்டு எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து ரொம்ப வைரலாக ஸ்டார்ட் ஆச்சு மன்ஹாஸ் ஹேம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சீர் பிளேட்ஸ், பிளேட் டெக்கரேஷன், ஸ்டேஜில் போய் டெக்கோர் பண்ணுறது, இது எல்லாமே நல்லாவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுலேயே நம்ம வந்து ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகும், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய உட்காந்து பிளான் பண்ணும்போது தான் யோசித்தேன், நம்ம உடனே அவசரப்பட்டு வைக்க வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டில் யாருமே வைக்காத மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய யோசித்தோம். பட் ஸ்டில் அதெல்லாம் நடக்கலை. என்னால் எவ்வளோ முடியுமோ அது ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதெல்லாமே பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் நடந்த விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு வந்துட்டு எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பட் அங்கே வந்து நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஓப்பன் பண்ணல, ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேஸ்கெட், பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் க்ளூகன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ரிப்பன்ஸ் எல்லாம் வச்சு சின்ன ஒரு பேஸ்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சின்ன பேஸ்கெட்டில் 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு 10க்கு 10 ஷாப் ரெண்ட் பண்ணி அது ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஹஸ்பண்டும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது, வீட்டில் கொஞ்சம் பண்ணுவேன் அண்ட் கடையில் வச்சு கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ மார்னிங் வந்துட்டு கடையில், வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பிட்வீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து வாக்கின் கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ரெண்டட் ஷாப்லேயே நான் கொஞ்ச நேரம் உட்கார அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பத்தாது, ஏன்னா நம்ம பாஸ்கெட்ல ஆரம்பிச்சோம், ஒரு 10க்கு 10 ரூம் வாங்கணும், வீட்லயும் ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு, ஸோ இது பத்தாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ நம்ம கரண்ட்லி ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்டுடியோ வந்துட்டு நம்ம ரெண்ட்க்கு வந்து ஹையர் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சேகரிச்சு எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு நம்ம அங்கே வச்சு ஒரு ஸ்டுடியோவா இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விமன் அப்படின்னா ஃபினான்ஷியலி கண்டிப்பா இண்டிபெண்டா இருக்கணும். ஸோ இதை பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், no matter what, believe in yourself. ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது உங்களோட ஓனில் உங்களோட என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை பில்ட் பண்ணியிருப்பீங்க. no matter how small it is, be proud of yourself and believe in yourself.
அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோ மேட்டர் வாட், எப்படி உங்களை இந்த வேர்ல்டு வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாலும் சரி, நீங்க அது எல்லாமே கண்டுக்காம தூக்கி போட்டுட்டு, கஷ்டமா தான் இருக்கும், பின்னாடி அழுதுக்கோங்க, அழுதுட்டு முன்னாடி ஒருத்தர் நம்மளை பார்க்க போது ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்மள நாமளே போர்ட்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் வந்துட்டு நம்மள 1000 சொல்லும், கண்டிப்பா நம்ம உடையதான் செய்வோம், நம்மளும் வந்துட்டு ஹியூமன் தானே, ஸோ உடையதான் செய்வோம். அது எல்லாமே உள்ளுக்குள்ளார வச்சுட்டு வெளியில வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும். ஏன்னா அதுதான் நான் பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கு, நான் இவ்வளோ இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்றது கூட எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட்னால தான். ஸோ அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இது எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிலாம் நான் பேசுறேன் அப்படின்னு அவர் பார்க்கும்போது இப்போவே நான் ஷியோரா சொல்லுவேன், அது வந்து அவரோட ஐஸ்ல வந்து அவ்வளோ ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை பார்ப்பாரு. ஏன்னா எது என்னோடது நடந்தாலுமே அவர் ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். அதை நான் அவரோட ஐஸில் பார்க்கும்போது எனக்கு அது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி என்னோட டோட்டல் சப்போர்ட் சிஸ்டம், என்னோட ஹியூமன் டைரி எல்லாமே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய டைம் அவர்கிட்ட இது சொன்னதில்லை, சில டைம் சொல்லுவேன், சில டைம் சொல்ல மாட்டேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்குள்ள இருந்தாலும் ஸ்டில் என்னோட என்ன சொல்றது, எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி அவர் தான் இருக்காரு. நான் ரொம்பவே அவருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் நீங்க இல்லைன்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் பாசிபிளே இல்லை. உங்களோட லைக்ஸ் ஆகட்டும், காமெண்ட், ஷேர்ஸ், அது எல்லாமே தான் எங்க மன்ஹாஸ் ஹேம்பர் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே எங்களை பூஸ்ட் பண்ணுச்சு. அண்ட் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, பட் ஒன் டே கண்டிப்பா நான் சொல்லுவேன், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.